ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎன் நிஷா கிச்சன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பாயசம் ரெசிபி பார்க்கலாம். குல்ஃபி ஐஸா இல்லை பாயசமானு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் ஒரு 100 கிராம் சேமியா, ஆல்ரெடி நான் வறுத்த சேமியா தான் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் ஆவின் மில்க் எடுத்துருக்கேன். அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸாக இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டு சேமியா நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் சர்க்கரை, வறுத்த முந்திரி திராட்சை, ஒரு 25 பிஸ்தா, 25 பாதாம் இருக்கும். அரைச்சி வச்சுருக்கேன், பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்தும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை நம்ம பாயசம் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு 90% வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்தா, பாதாம் பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சில் பண்ணியே சாப்பிட்லாம். அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்லேயே இருக்கும். வீட்டில் எதனா பார்ட்டின்னா நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும், 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை போட்டு சூப்பரான பாயசம் ரெடி. தேங்க்யூ.